ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நான் உங்கள் பிரியா. நேற்று வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். எல்லோரும் நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க. கமெண்ட்ஸ் பண்ண பார்த்த எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப தேங்க்ஸ். இன்றைக்கி ஒரு மீஷோ ரோல் தான் பார்க்க போகிறோம். இது மீஷோவில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல குவாலிட்டி. இது ஆக்சுவலி ஒரு சில்க்கு கிளாத். இது சில்க்கு கிளாத்து. ஃப்ரண்ட் சைடில் மேலே ஒரு எம்ப்ராய்டிங் டிசைன் மாதிரி ஒயிட் கலரில் கொடுத்துருக்காங்க. செம்ம குவாலிட்டி, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பர்சனலாக. இதுக்கு மேட்சிங்காக ஒரு ஒயிட் ஷிம்மர் வாங்கியிருந்தேன். ஆக்சுவலி இது லெகின்ஸ் கிடையாது, ஷிம்மர். உங்களுக்கு வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு தெரியல. நல்ல குவாலிட்டி. இந்த ரேட்டு இது ஒர்த்துன்னு தான் நான் சொல்லுவேன். நம்ம தான் நினைக்கிறோம் ஆன்லைனில் கிளாத்து நல்லா இருக்காது, இது எப்படி இருக்கும்னு தெரியல, நல்லா இருக்காதுன்னு நினைக்கிறோம். ஆன்லைனில் பார்த்து எடுக்கணும், அவ்வளோதான். மற்றபடி வேறு ஒன்றுமே இல்லை. நான் எப்போவுமே ஒரு துணி வாங்குறதுக்கு முன்னாடி கீழே அந்த கமெண்ட் செக்ஷன் இருக்கும்ல, அதை நிறைய முறை சர்ச் பண்ணி பார்த்து தான் எடுப்பேன். இதுவும் அதே மாதிரி தான் எடுத்தேன். இதுக்கு கமெண்ட்ஸ் வியூஸ்லாம் நல்லாவே இருந்துச்சு. ஸோ இதுவும் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். சண்டே வெளியே போகிறோம், சரி ஓகே வியர் பண்ணிட்டு போகலாம், நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணி வாங்கினேன். சரி உங்களுக்கும் சொல்லலாம் அப்படின்ட்டு எடுத்தேன். எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டாப் நேற்று பார்த்துருப்பீங்க வீடியோவில். இது ஒரு ஸ்டோரி ஆகிப்போச்சு. ஆக்சுவலி அவங்க நேற்று கொடுத்துருந்தாங்க, டாப் தைக்க சொல்லி கொடுத்துருந்தாங்க. சரி வீடியோவில் அப்லோட் பண்ணலாமே அப்படின்னு அப்லோட் பண்ணேன். பார்த்தா என்ன நினச்சாங்கன்னு தெரியல. சடனாக இல்லைங்க எனக்கு வேண்டாம், நீங்கள் கொடுத்துருங்க அப்படின்னாங்க. ஏன் என்னாச்சுமா, நீ 5 தைக்க சொல்லி கொடுத்துருந்தே, என்ன ஆச்சு, ஏன் வேண்டான்னு சொல்கிறேன்னு கேட்டேன். பார்த்தா என்னென்னவோ ரீசன் சொல்கிறாங்க. அது பர்சனலாக நான் சொல்ல விரும்பலை. வேண்டான்னாங்க. சரி ஓகேம்மா, என்ன பண்ண போகிறேன் இப்போது? வெளியே எங்கன்னா தைக்க கொடுக்க போறியா, இல்லை நான் எதனா ஸ்டிச் பண்ணது உங்களுக்கு பிடிக்கலையா லாஸ்ட் டைம் அப்படின்னு கேட்டேன். அப்படிலாம் இல்லைக்கா, எல்லாமே எனக்கு பர்ஃபெக்டாக இருந்தது, அதனால தான் கொடுத்தேன். இது மாதிரி தைக்கிறதுக்கு நான் தெரியாமல் எடுத்துகிட்டு வந்துட்டேன், நான் இதை ரிட்டன் கொடுக்க போகிறேன் அப்படின்னாங்க. ஆனால் எனக்கு என்னவோ அது அவங்க சொன்ன ரீசன் எனக்கு ஒன்றும் புரியல. எதுக்காக அந்த மாதிரி சொன்னாங்கன்னு எனக்கு இப்போ வரைக்கும் புரியல. எனக்கு சென்டிமெண்ட்டாக என்னென்னா, ஃபஸ்ட்டு வீடியோவில் நம்ம அப்லோட் பண்ண கிளாத் இந்த மாதிரி ரிட்டன் வாங்குறாங்களே அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. நான் சொன்னேன், சரி ஓகேம்மா நீ ரிட்டன் தானே கொடுக்க போகிற, ஓகே நான் எடுத்துக்கிறேன், நான் எவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்லுங்கள், நான் கொடுத்துட்றேன் உங்களுக்கு அப்படின்னு. அவங்க அதை எதிர்பார்க்கவே இல்லை. நான் அப்படி சொல்லுவேன்றதை அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. என்ன நினச்சாங்கன்னு தெரியல. 2 நிமிஷம் யோசிச்சாங்க. இல்லைக்கா நான் ரிட்டன் ஏம்மா நீ ரிட்டன் கொடுக்க போகிற, நான் அதை வாங்கிக்கிறேன்னு சொல்கிறேன், அதில் கூட உங்களுக்கு என்ன கஷ்டம், நீங்கள் கொடுங்க நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு. ஏதோ ஒரு வழியாக கொடுத்துட்டு போயிட்டாங்க. சரி ஓகே, எனக்கு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்கூல் வேறு திறக்க போகிறாங்க, நம்மளுக்கு விடுறதுக்கு, பாப்பாவை பையனை விடுறதுக்கு, கூட்டிகிட்டு வர்றதுக்கு யூஸ் ஆகும். ஆனால் ஏன் அப்படி இருக்காங்கன்னு தெரியல. அதுதான் எனக்கு ஒன்றுமே புரியல. என்ன ரீசனால் அவங்க வேண்டான்னு சொன்னாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. அதான் அந்த 4 பேர் தமிழ்லைனில் பார்த்துருப்பீங்க, அந்த 4 பேர் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டேன். அவங்க வேறு யாரும் இல்லை. ஃபஸ்ட் ஒன் நம்ம கூட இருக்கவங்க, நம்மளுக்கு தெரிஞ்சவங்க, நம்ம அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க. 4வது தான் ரொம்ப முக்கியமானவங்க. அது யாருன்னா தெருவோரத்தில் வெளியே வேலை இல்லாமல் வெட்டியாக பேசிகிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க. இவங்க எல்லாம் தான் அந்த 4 பேர். ஏதோ குட்டியை குழப்பி விட்டுருக்காங்க. என்ன சொன்னாங்கன்னு தெரியல. சடனாக கேட்டாங்க. அதுலேயே எனக்கு ரொம்ப இதுவாகிடுச்சு. சரி ஓகே யோசித்தேன், இவங்களெல்லாம் பார்த்தா வேலைக்கு ஆகாது, நம்ம என்ன நினைக்கிறோம் அதை பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். நான் என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி தான். எனக்கு என்ன தோணுதோ அதை நான் செய்வேன். இவங்க நினைக்கிறாங்க, அவங்க நினைக்கிறாங்க, இவங்க தப்பாக நினச்சிடுவாங்க, அவங்க தப்பாக நினச்சிடுவாங்கலாம் நான் என்றைக்குமே ஃபீல் பண்ண மாட்டேன்.
அதே 4 பேர் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியுமா? சப்போஸ் நம்ம வந்து கொஞ்சம் முன்னேறிட்டோம்னா அதே 4 பேர் சொல்லுவாங்க, பரவாயில்லையே மற்றவங்கள மாதிரி சும்மா சாப்பிட்டோமா தூங்கினோமா வீட்டு வேலையை பார்த்தோமான்னு இல்லாமல் இந்த பொண்ணு ஏதோ ஒன்று பண்ணுதுப்பா பரவாயில்லையே அப்படி தான் சொல்லுவாங்களே வழிய. ஆனால் அதே வாய் நீங்கள் தோத்தீங்கன்னா அதை விட கேவலமாக பேசும். அது ரெண்டாவது. நம்ம ஏன் நெகட்டிவாக யோசிக்கணும், பாசிட்டிவாகவே யோசிக்கலாமே. என்னவோ சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து எனக்காக இப்போ கட்டிங் பண்ணிகிட்ருக்கேன். மெட்டீரியல் இது எனக்கு வந்து ப்ளஸ் சைஸு. நான் எப்போவுமே வந்து ஹேண்டு தான் ஃபஸ்ட்டு கட் பண்ணுவேன். மற்ற டைலர்ஸ் எப்படின்னு எனக்கு தெரியாது. ஏன்னா நான் பேசிக் மட்டும் தான் கற்றுட்டு மற்றதெல்லாம் ஆல்ரெடி நேற்று நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. யூடியூப் பார்த்து தான் நான் கற்றுக்கிட்டேன் ஃபுல்லாகவே வீடியோஸ். எப்படி ஸ்டிச்சிங் பண்ணுறது எல்லாமே நான் வந்து யூடியூப் பார்த்து தான் கற்றுக்கிட்டேன். நான் வந்து ஏதோ ஒரு கிளாஸ் போயோ அப்படி இப்படின்னு கற்றுக்கல. சும்மா ஸ்டார்டிங் பேசிக்கு கற்றுக்கிறது மட்டும் இங்கே பக்கத்தில் ஒருத்தவங்கிட்ட கற்றுக்கிட்டேன். மற்றது எல்லாமே டிசைன் இருக்கிறதும் சரி, பர்ஃபெக்டாக ஸ்டிச் பண்ணுறது எல்லாமே நான் யூடியூப் பார்த்து தான் கற்றுக்கிட்டேன். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நான் ஃபுல் ஹேண்ட் வைக்கலாம், இந்த கிளாத் நல்லா இருக்குது, ஆக்சுவலி டிசைனும் நல்லா இருக்குது, ஃபுல் ஹேண்ட் வைக்கலான்னு சொல்லிட்டு ஃபுல் ஸ்லீவ் கட் பண்ணியிருக்கேன். ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு. ரொம்ப சிம்பிள். அதாவது கட்டிங் தான் மெயின். கட்டிங் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா ஸ்டிச்சிங் ஒரு பெரிய விஷயமே இல்லை. நார்மலாக ஒரு கிளாத்தை வச்சு பெடலை மிதிச்சிங்கன்னா அது மிஷின் பாட்டு போகுது, அவ்வளோதான். கட்டிங் உங்களுக்கு கம்பல்சரி தெரியணும். ஸ்டிச்சிங் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. கிளாத் நல்லா ஃப்ரீயாகவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு வீடியோவில் போட்டது ரிட்டன் கொடுக்கறதுக்கு மனசு இல்லாமல் அதை வாங்கிட்டு நான் தைச்சிட்ருக்கேன் பாருங்கள். அதை நினச்சாதான் செம காமெடியாக இருக்குது. யூடியூப்பில் முன்னாடி வருவனோ இல்லை எப்படின்னு தெரியல. பட் இந்த கிளாத் யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ஞாபகம் வரும், இது மாதிரி ஆச்சு இல்லை அப்படின்ட்டு யூஸ் பண்ணுறதுக்கு ஞாபகம் வரும். நாலாக ஃபோல்ட் பண்ணியிருக்கேன், தெரியுதா? 2, இது வந்து டபுள் லேயர், 2, 3, 4 நாலாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு மடிப்பு பக்கம் எப்பவுமே நம்ம பக்கம் வரணும். நம்மளுக்கு எந்த சுடி கரெக்டாக இருக்கோ அந்த ட்ரெஸ்ஸு அளவுக்கு எடுத்துக்கிட்டா நல்லாயிருக்கும். இந்த சுடி வந்து எனக்கு அளவுக்கு கரெக்டாகவே இருக்கும். நெக்கு வந்து இது கொஞ்சம் க்ளோஸாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ நான் கொஞ்சம் இறக்கி வைக்கிறேன். மற்றபடி ஷோல்டர்லாம் சேம் தான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மார்க் பண்ணியாச்சு. நான் மார்க்கிங்க்கு நேராக ஒரு கோடு போட்டுருக்கேன். நான் எக்ஸ்ட்ரா வந்து துணி விட்டுருக்கேன். அதாவது நம்ம ஸ்டிச்சிங்க்கு கொடுப்போம்ல அந்த கிளாத் வந்து நான் விட்டு தான் மார்க் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல. உங்களுக்கு பர்ஃபெக்டாக கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வீடியோ வேணும்னு சொன்னீங்கன்னா நான் அதுக்கு தனியாக உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். நான்
நான் எப்பவுமே வந்து ரவுண்ட் நெக் தான் யூஸ் பண்ணுவேன். சும்மா அப்படியே கையில் வரைஞ்சிக்க வேண்டியதான். அவ்வளோ. இது வந்து ஹாம்கோல். இது வந்து ஆக்சுவலி ரெடி ஆனது. எக்ஸ்ட்ரா நம்ம துணி விடுறது எப்பவுமே நல்லது. என்னடா இவ்வளோ துணி விடுறாங்களே நினைக்காதீங்க. நான் ப்ளஸ் சைஸுன்றதுனால கொஞ்சம் எனக்கு ஃப்ரீயாக தேவைப்படும். உங்களுக்கு எவ்வளோ துணி தேவைப்படுதுன்றத அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணிட்டுங்க. கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அவ்வளோதான். ஜஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸில் நம்ம வந்து ஒரு டாப் கட் பண்ணிட்டோம். இங்கே ஒரு கட் பண்ணிக்கலாம். சைடு ஓப்பன் எங்கே வருது அப்படின்றதுக்காக தெரியறதுக்காக இது வந்து ரெடி அளவில் ஒரு கட் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபுல்லாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஒன்று தான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து எப்போவுமே ஃபினான்ஷியலாக இண்டிபெண்ட்டாக இருக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி தான். நான் கேட்டேன்னா எனக்கு எல்லாமே செய்வாங்க, அம்மாவும் செய்வாங்க, ஹஸ்பண்டும் செய்வாங்க. பட் எனக்கு பர்சனலாக சின்ன வயசுலேருந்தே பிடிக்காது. நான் சின்ன வயசுலேருந்தே இந்த உண்டியல் சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி பர்சனலாக சேர்த்து வச்சு தான் நான் செலவு பண்ணுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எதுனா உங்களுக்கு டவுட் இருந்தாலோ இல்லை உங்களுக்கு இந்த மீஷோ டாப்ஸு இந்த ஷிம்மர் பிடிச்சிருந்தாலோ உங்களுக்கு எதுனா தேவைப்பட்டாலோ கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ரிப்ளை கண்டிப்பாக பண்ணுறேன். சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. பை பை.